அன்பு பொழியும் நெஞ்சு கடவுளாகுமே அப்படின்ற ஒரு வரி, இது எத்தனை பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்குன்றது தெரியல. அதாவது மகாமுனி படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் இந்த ஒரு அழகான ஒரு வரி வரும், அன்பு பொழியும் நெஞ்சு கடவுளாகுமே அப்படின்ற. ஸோ இன்றைக்கி எல்லாருமே அன்பு அன்புன்னு நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அன்பு அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அது இது முழுமையாகவும் என்னால் சொல்ல முடியல. அது அன்புங்கிறது இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எந்த அளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பல பேர்த்துக்கு இந்த அன்புங்கிறது எப்படி ஒரு அன்புன்ற, நீ ஒரு பொது இடத்துல ஒரு அன்புன்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே அது, இந்த அன்பு லவ்ன்ற வார்த்தை சொன்னாலே அது வேறு மாதிரி கன்வெர்ட் ஆகிடுது. ஏன்னா அப்படி தான் சமுதாயத்தில் வந்து அது சித்தரிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆணும் பொண்ணும் லவ் பண்ணுறது, அது பண்ணால் கெட்டு போயிடுவாடா அன்றைக்கி, அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி, அது ஒரு ஸ்கூல் டைம்லேயே இதெல்லாம் பசங்களுக்கு எல்லாம் ஊட்டி வளர்க்கப்படுது. அப்படி இருக்கிற சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து கவனித்து அதை அனுபவித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதோடய வழிகள், அதோடைய எவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத. அதாவது நான் இப்போ என்ன எதுக்குடா நீ இதை பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, அந்த அன்புன்னு சொன்னீங்களே, அந்த அன்பை இப்போ தான் நான் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் இந்த அன்புங்கிறத ஃபீல் பண்ணியிருப்போம், ஆனால் அது நமக்கே அறியாமையால் ஃபீல் பண்ணியிருப்போம். அது வர்றதே தெரியாது. இப்போ எப்படி ஹாப்பினஸோ நமக்கு ஒரு துக்கமோ அழுகையோ வந்துட்டு ஜஸ்ட் போயிடும் வந்துட்டு. அப்படி தெரியாமல் இருக்கிற அந்த அன்பு தெரிஞ்சு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அதையே நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோன்னு தெரியல. இப்போது நற்குணங்கள்னால் என்ன? அன்பு, இரக்கம், கருணை, இதெல்லாம் நற்குணங்கள்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இதையெல்லாம் ஒரு 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 ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஒரு நம்ம தெரிஞ்சவங்கிட்டையோ சொல்லும்போதே ஒரு பூமர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. இதுதான் உண்மை, ரியாலிட்டி தான். இப்போ ஏதாவது நம்ம நல்லது சொன்னோம்னா, என்னடா புத்தர் மாதிரி பேசுகிற, என்னடா நீ சாமியாரியா போயிட்டியா, பாருங்கள் முன்னாடி இருந்த நம்ம எதை சொல்ல வரமே அவங்களுக்கு கன்வே ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. எதை நோக்கி போகுதுன்னு, இந்த ஸ்பீட் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு ஒன்றும் சத்தியமாக புரியல. அதாவது இந்த உலகத்துக்கு மெயினான ஒரு உணர்வாக இருக்கக்கூடியது இந்த அன்பு ஒன்று தான். அதனால தான் அன்பே கடவுள், அன்பே சிவம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையான கடவுள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் தான் இருக்குது. அந்த அன்பு வந்து வெறும் வார்த்தையான இன்பு, அந்த வார்த்தையான அன்பு கிடையாது. நான் சொல்கிறது ஃபீல், உணர்ச்சி. நீங்கள் உண்மையாக ஒருத்தனை லவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, ஹாப்பினஸ் இருக்காது, அழுகை வரும், ஒரு ஒரு இறக்க குணம் வரும், அப்படியே ஒரு மெழுகு உருகுன மாதிரி உங்களுடைய உள்ளம் உருகும். அதுதான் உண்மையான அன்பு. ஆனால் இப்போ இன்றைக்கி பல பேர்த்துக்கிட்ட அன்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அன்பு இருக்குது, ஆனால் அது பாகுபாடாக இருக்குது தவிர அது முழுமையான அன்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பாகுபாடு அது என்ன அப்படி பார்க்கும்போது, பாகுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து இன்னொன்று ஒதுக்கி வைக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நமக்கு எல்லாருக்குமே குழந்தைகள்னால் பிடிக்கும் இல்லையா? அதுவும் உங்களுடைய குழந்தைகள், அதாவது உங்களுக்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது உங்கள் சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருக்க உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட விளாடுவீங்க, பேசுவீங்க. ஆனால் இதுவே நீங்கள் ரோட்டில் ஒரு குழந்தைய பார்க்கும்போதோ, அல்லது ஒரு கோயிலில் ஒரு ஒரு வேலை பார்க்குற ஒரு குழந்தைய பார்க்கும்போதோ உங்களுக்கு பிடிக்குமானா பிடிக்காது. நீங்கள் அதை பார்க்க கூட மாட்டீங்க, பேச மாட்டீங்க, கண்டுக்க மாட்டீங்க அவங்கள. அவங்களும் குழந்தைங்க தானே, குழந்தைங்களாம் உங்களுக்கு பிடிக்கும் தானே. ஏன் அந்த பாகுபாடு அங்கே காட்டுறீங்க? இதுதான் பாகுபாடு. நம்ம குழந்தைங்க நம்ம காட்டுற அன்பு அவங்கள்ட்ட நம்ம காட்ட மாட்டோம், ஏன்னா அவங்க வேறு யாரோ. புரியுதுங்களா? இப்படி தான் பாகுபாடுங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆனால் உண்மையான அன்புங்கிறது வந்து, அன்புனா வெறும் நீங்கள் இந்த ஒரு மனுஷங்க மேலே வைக்கிறதோ, ஒரு ஆண் பெண் மேலே வைக்கிறதோ, பையன் குடும்பத்து மேலே வைக்கிறதோ, இதை தான் நீங்கள் அன்பு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அன்புங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நான் பேசுகிற பேச்சில் இருக்குது, நீங்கள் கேட்குற அந்த கவனிக்கிற அந்த தன்மையில் இருக்குது, எல்லாமே அன்பு தான். ஸோ இங்கே அன்புங்கிற அந்த வார்த்தையை சொன்னாலே கண் கலங்கும், உருகணும், அப்படியே மெல்ட் ஆகணும். இதுதான் அன்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க போக போக. ஒவ்வொரு இடத்துல வாழ்க்கையில் எல்லோரும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு உணர்ச்சினா அது அன்பு மட்டும்தான். ஆனால் அந்த அன்பு நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலேருந்து கிடச்சா எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது சூரியன் இருக்குது, இதெல்லாம் இயற்கை. சூரியன், காற்று, இந்த நம்ம சொல்கிற 5 பூதங்கள்னு சொல்லுவோம், 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஸோ இந்த இயற்கையெல்லாம் பாருங்களேன், இயற்கையெல்லாம்
நமக்கு ஒரு வேளை நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உயிரை வளர்த்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் விளைய வச்சு, அது மெக்கானிசத்தை பாருங்கள், உடம்புல நீர் வச்சு, உடம்புல மூச்சு காற்று கொடுத்து. ஸோ அப்போ அந்த இயற்கை நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்குது, எவ்வளோ லவ்வோடு இருக்குது. ஸோ அந்த இயற்கைக்கு நம்ம அன்பாக காட்டுறோமா? கிடையாது. போய் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம், நிறைய நம்ம மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொன்னாலே மறுபடியும் பூமர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஸோ நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம இருக்கோமா, நம்ம உயிருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். அதான் லவ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் சும்மா யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு, ஆக்டிங் பண்ணுறான். அது என்னது, ஒரு தனியான ஒரு செயற்கை வழின்னு தான் நான் சொல்லுவேன். செயற்கையான துன்பம், அது இயற்கையான துன்பம் கிடையாது. செயற்கை. ஸோ அது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமானது எதுனா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை உங்களை அப்படியே தாளாட்டி வரவேற்குது. நீங்கள் தடுமாறி கீழே விழும்போது தட்டி கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் என்ன இறந்து போயிடுறீங்களா? இல்லை, இந்த காற்று உங்களுக்கு மூச்சு காற்று கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது. தண்ணி உங்களுக்கு வடைச்சிக்கிட்டு தானே இருக்குது. இந்த நிலத்தில் நீங்கள் இருக்கீங்களே, அப்படியே பொழந்துட்டு உங்களை அப்படியே நிலநடுக்க மாதிரி கூட்டு போயிருதா? இல்லை. இயற்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அதை பாருங்கள். இயற்கையை நேசிங்க. ஒரு சின்ன சின்ன செடி கொடிகளை நேசிங்க, சின்ன சின்ன உயிரிகளை நேசிங்க. இதை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்தாலே மனுஷங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களும் உங்களே நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உங்கள் வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் அட்டாக் ஆகி நடந்துடும் எல்லாம். ஸோ இங்கே பிரச்சனைகளே இருக்காது. ஆனால் நான் சொல்ல போகிறது நடக்கவே நடக்காது, எனக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோமே, இதோ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பேசுகிறேன். அதான் அந்த ஒரு வரி தான் என்னை இவ்வளோ பேச வச்சுருக்கு. அன்பு பொழியும் நெஞ்சு கடவுளாகுமே. உண்மைதான். நீங்கள் உண்மையான அன்பு வைக்கும் இடத்துல நீங்களும் அங்கே கடவுள் தான்.